நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பிற மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் சென்னையில் நேற்று இரவு பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்தது. பட்டினப்பாக்கம், மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், கிண்டி, வடபழனி, புறநகர் பகுதிகளான தாம்பரம், குரோம்பேட்டை, சேலையூர், பெருங்களத்தூர், வண்டலூர், முடிச்சூர் உள்ளிட்ட இடங்களில் இடியுடன் கனமழை பெய்தது. சென்னை மீனம்பாக்கத்தில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் சென்னை விமான நிலையத்தில் 25க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் இருந்து சென்னை வந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் பெங்களூருவுக்கு திருப்பிவிடப்பட்டது. திருச்சி, மதுரை, கோவா, பெங்களூரு, விஜயவாடா, கண்ணூரில் இருந்து வந்த 12 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன. சென்னையிலிருந்து கொல்கத்தா, டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களுக்கு புறப்பட வேண்டிய 12 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. இதனால் விமான பயணிகள் கடும் அவதி அடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம், மாமல்லபுரம், சதுரங்கப்பட்டினம், கல்பாக்கம், புதுப்பட்டினம், கூவத்தூர் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் பரவலான மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி, நல்லவன்பாளையம், தென்மாத்தூர், ஏந்தல் உள்ளிட்ட கிராமங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டியது. திருச்சி மாநகர் பகுதிகளிலும் புதுக்கோட்டை, கந்தர்வகோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம், திருப்புவனம், திருவிடைமருதூர், பாபநாசம், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரவில் காற்றுடன் பெய்த கனமழை வெயிலுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் அமைந்தது. நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம், தலைஞாயிறு, கோடியக்கரை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ததால் 1 மணி நேரம் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டது. திருவாரூரில் சேந்தமங்கலம், புலிவலம், மன்னார்குடி, நீடாமங்கலம் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்தது. தூத்துக்குடி மாநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனிடையே நீலகிரி, கோவை ஆகிய 2 மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. இதனால் அந்த 2 மாவட்டங்களுக்கு 3 மாநில பேரிடர் மீட்புப் படை விரைந்துள்ளது. உதகை, வால்பாறையில் தலா 1 தேசிய பேரிடர் மீட்புப் படை முகாமிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.